ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி சூப்பராக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பார் செய்யும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு நான் ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். அது கூடயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷனலாக உங்களுக்கு வேணால் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதையே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்துட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திட வேண்டாம். பருப்பு வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தினா போதும். இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது கூட சேர்த்திக்கலாம், இல்லைனா சாம்பார் தாளிப்பு இல்லையா அப்போ கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எப்போ வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போ சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்திக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லாவே பருப்பு வந்து வெந்துடும். இப்போ ஒரு 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாம்பார் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். அது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். அது கூடயே 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பருப்பு கூட பூண்டு சேர்க்க மறந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நீங்கள் முழுமையாக வதக்கினாலும் பரவாயில்ல, இல்லை 3/4 பாதத்துக்கு வதக்கினாலும் பரவாயில்ல. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா முழுமையாக வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3/4 பாதத்துக்கு மட்டும் நான் வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி ஒரு 75% நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்காய் சேர்த்திக்கலாம். இப்போ எல்லா முருங்கைக்காயும் சேர்த்தியாச்சு. இப்போ இந்த முருங்கைக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ முருங்கைக்காயை நல்லா வதக்கிட்டோம். இப்போ சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்திட்டு முருங்கைக்காய் கூட நல்லா சாம்பார் பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். முருங்கைக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தினா போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி உப்பு ரெண்டுமே சேர்த்து நம்ம முருங்கைக்காய் வேக வைக்கும்போது முருங்கைக்காய் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாம்பார் தாளித்து விட்டுட்டு பருப்பு எல்லாமே கடைஞ்சி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கடைசியில் நீங்கள் வந்து முருங்கைக்காய் சேர்த்தும் போது முருங்கைக்காயில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், முருங்கைக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொதி வந்துட்டுருக்கு. இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காய் பார்த்துட்டிங்கன்னா முழுமையாக வெந்துடக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். ஏன்னா இதுக்கப்புறம் பருப்பு சேர்ப்போம். பருப்பு சேர்ந்து எல்லாம் குழம்பு கொதிச்சு வரும்போது முருங்கைக்காய் வந்து முழுமையாக வெந்துடும். ஸோ முருங்கைக்காய் இப்போ நமக்கு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற துவரம் பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். பருப்பு புளி ரெண்டுமே சேர்த்திட்டோம். இப்போ இதனால் கலந்து விட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா பருப்பு வேக வைக்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்திருக்கோம், தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம், முருங்கைக்காய் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த டைமில் சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சாம்பார் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் வந்து கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் கொதி வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும்.
இப்போ பாருங்கள் சாம்பாரில் சேர்த்துன பருப்பு புளிக்கரைசல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. முருங்கைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு டேஸ்டியான முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மர் டைமில் முருங்கைக்காய் வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் சாப்பாடு இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாம்பார் வைக்கிற அன்றைக்கி ஈவினிங் வந்து வடை போண்டா எல்லாமே சுட்டுட்டு அதுக்கு வந்து நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.